கிளர்வு மையங்கள். கிளர்வு மையங்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். வினைவேக மாற்றியானது வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பு எப்படி இருக்குன்னா வலுவழுப்பாக இருக்காது. பாருங்கள், இப்போ தான் வினைவேக மாற்றின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பு எப்படி இருக்காதுன்னா வலுவலுன்னு இருக்காது. பல்வேறு தடங்களும் விரிசல்களும் முனைகளும் காணப்படும். பாருங்கள், இப்போ ஒரு வினைவேக மாற்றி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய புறப்பரப்பில் இந்த மாதிரி விரிசல் இருக்கும், தடங்கள் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி முனைகளெல்லாம் இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பு சொரன்னு தடங்கள் விரிசல்கள் முனைகளோடு காணப்படும். ஸோ புறப்பரப்பில் இந்த பகுதி வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பில் இந்த பகுதியில் தான் என்னாகும்னா நிறைவுறா பிணைப்புகளை கொண்டிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல அதிகளவு எச்ச கவர்ச்சி விசையும் காணப்படும். இங்கே நிறைவுறா பிணைப்புகள் காணப்படும். எச்ச கவர்ச்சி விசையும் அந்த தடங்கள் விரிசல்கள் முனைகளில் காணப்படும். ஸோ நிறைவுறா பிணைப்புகளை கொண்டிருக்கிறதுனால இதில் அதிகமான கவர்ச்சி விசை இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த மையங்களை தான் நம்ம கிளர்வு மையங்கள்னு சொல்கிறோம். இப்போ இது வினைவேக மாற்றினுடைய பரப்பில் அதிகளவு தடங்கள் விரிசல்கள் முனைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதுதான் கிளர்வு மையங்கள். அந்த கிளர்வு மையங்கள்லாம் கிளர்வு மையங்கள் வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த வினைவேக மாற்றி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு வினையில் சேர்க்கும்போது வினைபடு பொருட்கள் எல்லாம் அந்த தடங்கள் விரிசல்கள் முனைகள் இருக்கிற இடத்துல அதிக அளவு பரப்பு கவரப்படும். வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பில் விரிசல்கள் தடங்கள் முனைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லாம் வினைபடு பொருட்களை வினைபடு பொருள் சேரும்போது அதிக அளவில் அந்த இடங்களில் பரப்பு கவரப்படும். அப்போ அதிக அளவிலான பரப்பு கவர்ச்சி நடைபெறும். புறப்பரப்பானது அதிக பரப்பு கட்டில ஆற்றலை பெற்றிருக்கும். ஸோ கிளர்வு மையங்களில் இந்த இடத்துல வினைபடும் மூலக்கூறுகள் பரப்பு கவர்ந்து அவற்றை கிளர்வுறச் செய்து வினையின் வேகத்தை அதிகரிக்கும். அதனால தான் வினைவேக மாற்றி போடும்போது வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பில் கிளர்வு மையங்களில் அதிகளவு பரப்பு கவரப்பட்டு வினையின் வேகத்தை என்ன பண்ணி விட்டுரும்? அதிகரிக்க விட்டுரும். ஸோ குறைவான நேரத்திலே அதிகமான வினைவிளை பொருட்கள் உருவாயிரும். ஓகேவா? பாருங்கள், பரப்பு கவர்தல் கொள்கை பின்வருவனவற்றை விளக்குது. ஓகேவா? ஸோ உலோகங்கள் மற்றும் உலோக ஆக்சைடு துகள்களின் அளவை குறைக்கும் போது அவற்றின் பரப்பளவு அதிகரிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? உலோகம் மற்றும் உலோக ஆக்சைடு துகள்களுடைய அளவை குறைச்சிடணும். பாருங்கள், சிறியதாக இருந்தால் தான் பரப்பளவு அதிகரிக்கும். அப்போது அதனால் வினைவேக மாற்றியாக செயல்படும் திறனும் வினைவேகமும் அதிகரிக்கும். இப்போ நம்ம உலோக ஆக்சைடு எடுத்துக்கிறோம்னா அதனுடைய துகளினுடைய அளவை சின்னதாக வச்சுக்கணும். பெருசாக இருக்காமல் புறப்பரப்பளவு ரொம்ப சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் மட்டும்தான் புறப்பரப்பளவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பரப்பளவு அதிகரிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வினைவேக மாற்றியினுடைய செயல்திறனும் வேகமும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எடுத்துக்கக்கூடிய உலோகம் மற்றும் உலோக ஆக்சைடினுடைய உருவளவு சிறியதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது நுண்ணிய துகளுக்கு தான் ரொம்ப நுண்ணியாக இருந்தால் அதுக்கு புறப்பரப்பளவு அதிகம். அப்போ அந்த வினைவேக மாற்றினுடைய செயல்திறன் வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வினைவேக மாற்றி கிளர்வு மையங்களை நச்சுப்பொருள் ஆக்கிரமிக்கும் போது வினைவேக மாற்ற நச்சுத்தன்மை உருவாகும். ஆமாம் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வினைவேக மாற்றினுள்ள கிளர்வு மையங்கள் இருக்குது, ஓகே. ஆனால் நம்ம நச்சுங்கிற ஏதாவது ஒரு பொருளை சேர்த்தோம்னா அந்த கிளர்வு மையம் அதையும் ஈர்த்து வச்சுக்கிட்டு வினைவேக மாற்ற நச்சுத்தன்மை உருவாயிரும். ஓகேவா? அப்போ வினைவேக மாற்றினுடைய செயல்திறன் என்னாயிடும்? குறைஞ்சு போயிடும். செயல்திறனே இல்லாமல் போயிடும். அடுத்து உயர்த்தினுடைய புறப்பரப்பில் கிளர்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சப்போஸ் நம்ம வினைவேக மாற்றினுடைய புறப்பரப்பில் உயர்த்திகள் போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிளர்வு மையங்களுடைய எண்ணிக்கை என்னாகும்னா இன்னும் அதிகரித்து புறப்பரப்பு கவர்தல் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, ஸோ பாருங்கள், நொதி வினைவேக மாற்றம். பாருங்கள், ஸோ நொதிகள் அப்படின்னா நமக்கே தெரியும், முப்பரிமாண அமைப்பு கொண்ட சிக்கலான புரத மூலக்கூறுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நொதிகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிக்கலான புரத மூலக்கூறுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நொதிகள்னு சொல்கிறோம். நொதிகள்னால் ஒன்றும் கிடையாது, முப்பரிமாண அமைப்பு கொண்ட சிக்கலான புரத மூலக்கூறுகளை நம்ம நொதிகள்னு சொல்கிறோம்.
இது வந்து உயிரினங்களில் நிகழும் வேதிவினைகளுக்கு வினையூக்கிகளாக செயல்படும். இந்த நொதிகள் உயிரினங்களில் நடக்கக்கூடிய வேதிவினைக்கு என்னவா செயல்படும்னா வினையூக்கியாக செயல்படும். அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா நொதிகள் எப்படி இருக்குன்னா கூழ்ம நிலையில் காணப்படும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கவனிங்க. நொதிகள்னால் ஒன்றும் கிடையாது, முப்பரிமாண அமைப்பு கொண்ட சிக்கலான புரத மூலக்கூறுகளை தான் நம்ம நொதிகள்னு சொல்கிறோம். உயிரினங்களில் நடக்கக்கூடிய வேதி வினைகளுக்கு வினையூக்கியாக செயல்படுது. அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா நொதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கூழ்ம நிலையில் இருக்கும். ஸோ வினையூக்க செயல்பாடுகளில் தேர்ந்து செயலாற்றக்கூடியவையாகவும் இந்த நொதிகள் செயல்படும். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட உயிருள்ள செல்லில் பார்த்திங்கன்னா உருவாகும் ஒவ்வொரு நொதியும் செல்லில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட வினைக்கு வினைவேக மாற்றியாக செயல்பட முடியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம உடம்புல கூட நிறைய நொதிகள் சுரக்குது. அந்த நொதிகள் என்ன பண்ணுது, ஒரு நொதியும் ஒரு வேலைக்கு வினைவேக மாற்றியாக செயல்படும். ஒரு வேலையும் நிறைய ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு உதவி பண்ணும் இல்லையா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கூட நம்ம உடம்புல என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கிற உணவை எல்லாத்தையும் செரிக்கிறதுக்கு கூட நொதிகள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு செயல்பாட்டுக்கும் நொதி இருக்குது. அந்த நொதி அந்த வினையின் சீக்கிரமாக அந்த செயல்பாடை நடக்க வைக்கும். அப்போது அந்த வினைகளுக்கெல்லாம் வினைவேக மாற்றியாக நொதிகள் செயல்படும். நொதிகள்ங்கிறது ஒன்றும் கிடையாது, முப்பரிமாண அமைப்பு கொண்ட சிக்கலான புரத மூலக்கூறுகள் ஸ்டூடெண்ட்ஸ். உடம்புல எல்லா இடத்துலையுமே நொதிகள் இருக்குது. ஸோ இந்த நொதிகள் முப்பரிமாண அமைப்பு கொண்ட சிக்கலான புரத மூலக்கூறுகள் உயிரினங்களில் நடக்கக்கூடிய வேதி வினைகளுக்கு வினையூக்கியாக செயல்படுது. வினையின் வேகத்தை அதிகரிக்குது. இது கூழ்ம நிலையில் தான் இருக்குது. வினையூக்கிய செயல்பாடுகளில் தேர்ந்து செயலாற்றக்கூடியவை. ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு வினைவேக மாற்ற நொதி பயன்படுது. ஸோ உயிருள்ள செல்ல உருவாகக்கூடிய ஒவ்வொரு நொதியும் செல்லில் நிகழக்கூடிய வினைக்கு வினைவேக மாற்றியாக செயல்படுது. ஓகேவா, ஸோ நொதி வினைவேக மாற்றத்தின் சில பொதுவான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. கிளைசல் எல் குளுட்டமைல் எல் டயோசின் என்னும் பெப்டைடு என்ன பண்ணுதுன்னா பெப்சின் என்னும் நொதியால் நீரற்பகப்படையுது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கிளைசல் எல் குளுட்டமைல் எல் டயோசின் அப்படிங்கிற பெப்டைடு இருக்குது. இது பெப்சின் என்னும் நொதியால் நீரற்பகப்படையுது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். டயஸ்டேஸ் என்னும் நொதி வந்து ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுது. டயஸ்டேஸ் பாருங்கள், டயஸ்டேஸ் என்னும் நொதி ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுது. இங்கே ஸ்டார்ச்சினுடைய வாய்ப்பாடு C6H10O5. இதில் நாம் NH2O நீராற்பகப்படைய வைக்கிறோம். இந்த இடத்துல நொதி டயஸ்டேஸ் போடுறோம். அந்த கியூஸுக்கு மேலே நீங்கள் டயஸ்டோஸ்ன்னு போட்டுக்கோங்க. டயஸ்டேஸ் போடும்போது ஸ்டார்ச்சு மால்டோஸாக மாறுது. C12H22O11 மாறுது. C6H10O5N அப்படிங்கிற ஸ்டார்ச்சுங்கிற என்சைம் நீரில் போடும்போது மால்டோஸ் அப்படிங்கிற என்சைமாக மாறுது. ஈஸ்டில் இருக்கக்கூடிய சயமேஸ் என்னும் ஒரு நொதி குளுக்கோஸை எத்தனாலாக மாற்றமடைய செய்யுது. ஓகேவா, C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸில் நாம் நீரை சேர்க்கும்போது நீராற்பகுப்பு அடையும். எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக நீரற்பகுப்பு அடையும். அந்த வினைகளில் நம்ம சயமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை சேர்க்கும்போது, ஈஸ்ட்களில் உள்ள சைமேஸுங்கிற நொதியை சேர்க்கும்போது குளுக்கோஸ் எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றமடையுது. மைக்கோடெர்மோ அசிட்டி என்னும் நொதியை ஆல்கஹாலை என்னவா மாற்றுதுன்னா அசிட்டிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும். எந்த நொதி? மைக்கோடெர்மோ அசிட்டி. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும், நொதியை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். மைக்கோடெர்மோ அசிட்டி அப்படிங்கிற அந்த நொதி வந்து என்ன பண்ணுதுன்னா C2H5OHங்கிற எத்தனால C2H5OH அப்படிங்கிற எத்தனால அசிட்டிக் அமிலமாகவும் நீராகவும் மாற்றுது. ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்கள், 5வது பாயிண்ட்டு. சோயா பீன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சோயா பீன்களில் உள்ள யூரியேஸ் அப்படிங்கிற நொதி யூரியாவை நீராற்பகுப்படைய செய்யுது. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சோயா பீனில் இருக்கக்கூடிய யூரியேஸ் அப்படிங்கிற நொதி யூரியாவை நீராற்பகுப்படைய செய்யுது. யூரியாவினுடைய வாய்ப்பாடு NH2CONH2. இந்த யூரியா நீராற்பகுப்படையும் போது 2NH3ஆகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, இப்போ இது வந்து நீராற்பகுப்படையுது. அப்போ இது எப்படி நீராற்பகுப்படையுதுன்னா நீரில் இருக்கக்கூடிய H2
இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். ஸோ அப்போ இங்கே ஒரு ஹெச், அங்கே ஒரு ஹெச், அப்போ NH3. இங்கே ஒரு NH3, NH3 COவோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. மைக்கோ டெர்மோ அசிட்டிங்கிற என்சைம் போடும்போது எத்தனால் அசிட்டிக் அமிலமாக மாறுச்சு. ஸோ இங்கே பயன்படக்கூடிய என்சைம் நொதி வந்து மைக்கோ டெர்மோ அசிட்டி. அடுத்து ஈஸ்டில் இருக்கக்கூடிய என்சைம் சயமேஸ். ஓகே, பாருங்கள், சயமேஸுங்கிறதா நொதி. இந்த சயமேஸ் வந்து C6H12O6 குளுக்கோஸை எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுது. அடுத்து டயஸ்டேஸ் அப்படிங்கிற நொதி ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுது. ஓகே, ஸோ அடுத்து கிளைசல் குளுட்டமைல் டையோசின்கிற என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த என்சைம். இது என்ன பண்ணுது அப்படின்னா பெப்டைடு ஆனது. இது ஒரு பெப்டைடு. இது பெப்சின் என்னும் நொதி. இந்த பெப்சின் என்னும் நொதியால் நீரார் பகுப்படையுது. கிளைசல் குளுட்டமைல் டயாசின் அப்படிங்கிற பெப்டைடு வந்து பெப்சின் என்னும் நொதி. இந்த இடத்துல நொதி எது அப்படின்னா பெப்சின் தான் நொதி. பெப்சின் என்னும் நொதியால் என்னாகுது அப்படின்னா நீரார் பகுப்படையுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் வந்து நொதி வினைவேக மாற்றம். ஸோ நொதியினுடைய எந்தெந்த வினைக்கு எது வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுது, எந்த நொதி வினைவேக மாற்றியாக செயல்படுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?